எனர்ஜி இட்ஸ் அ பிரேக் த்ரூ இன் யுவர் லைஃப். இது அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து வார்னிங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிரபஞ்சம் வந்து முன்னாடியே ஹெட்ஸ்அப் தராங்க. உங்களை வெறுக்கிற ஒரு பர்சன் ரொம்ப நீங்கன்னா வந்து உங்களை இழிவாக பேசுகிறது, உங்களை வந்து கீழே தள்ளி விட ட்ரை பண்ணுறது, உங்களை பற்றி தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணுறது, என்னெல்லாம் மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணுறது. இந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா பாசிவ் அக்ரெசிவ் நோட்ஸ் ரைட். அதாவது உங்களை பற்றி தவறான வதந்திகள் பரப்புறது, வேணும்னே காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறது, உங்களோட டிக்னிட்டியை வந்து கம்மி பண்ணுறது. சப்போஸ் ஒர்க் பிளேஸ்னால் உங்கள் ஒர்க் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ரமோஷன் கிடைக்காம பண்ணுறது. இல்லைனா சப்போஸ் நீங்கள் பேஷன் இல்லைனா கரியரில் இருக்கீங்க, க்ரியேட்டிவ் விஷயங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத கமெண்ட்ஸ் பண்ணுறது, உங்களை டீக்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறது, உங்களோட ரெகுலர் வியூவர்ஸ் இல்லைனா ரெகுலர் கஸ்டமர்ஸ் கிட்ட தப்பாக பேசுகிறது. இந்த மாதிரி மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்ருக்காங்க. உங்களை டிஸ்ட்ராய் பண்ணதான் இவங்களோட எய்ம். பட் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரே ஒரு கேரண்டி வாரண்டி தான் தராங்க. அது என்ன கேரண்டின்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த பர்சன் யார் உங்களை எதிர்த்து பண்ணுறாங்களோ, யார் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களோ, யார் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க அழிய போகிறாங்க. எப்படி அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுக்குற கிஃப்ட், சர்ப்ரைஸ். நீங்கள் நிறையா கோ த்ரூ பண்ணிட்டீங்க. இட்ஸ் லைக் அவங்களோட வாழ்க்கை இனிமேல் வந்து இந்த டாய்லெட் பேப்பர் மாதிரி தான். டாய்லெட் பேப்பர் ஹோல்டர் என்ன பண்ணுவோம், டாய்லெட் ரோல் தீந்துருச்சுன்னா தூக்கி போட்டுருவோம். அங்கே அதுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? இட்ஸ் லைக் அதோட வேலை முடிஞ்சது அப்படின்னா தூக்கி எங்கே போடுவோம் அங்கே தான் போடுவோம். டிஷ்யூ பேப்பர் தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாட மாட்டோம். இந்த பர்சன் இந்த மாதிரி அனுப்புகிற விஷயங்களை யாருக்கும் அனுப்புகிறேன்னு நினச்சி வேறு யாருக்கும் அனுப்ப போகிறாங்க. அதில் தான் அவங்க வாழ்க்கையே சிதைய போகுது. சப்போஸ் வந்து உங்கள் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் லோயர் லெவலில் இருக்க ஒரு பர்சனுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக யாருக்கு அனுப்பக்கூடாதோ அவங்களுக்கு அனுப்பி அவங்களே கையும் களவுமாக மாட்டிக்குவாங்க. இது வந்து எந்த விஷயங்களை அவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் சரி. ஆட்டோ கரெக்ட் விக்டிம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டைப் பண்ணி அனுப்புகிற விஷயங்களில் எங்கேயோ தப்பு பண்ண போகிறாங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவராக மாறப்போகுது. யார்கிட்டையோ மாட்ட போகிறாங்க. இட்ஸ் லைக் அஃபிஷியலாக மாட்டலாம், இல்லைனா வந்து உங்களை வந்து இட்ஸ் லைக் புள்ளி பண்ணுறாங்க, ஆன்லைன் புள்ளி பண்ணுறாங்க அப்படின்னா அதில் மாட்டலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க, அது அவங்களுக்கே வினையாக வரப்போகுது. இதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட். இந்த எனர்ஜி அடுத்த 24 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது கம்மியாக இருக்கும், உங்களை ஃபாலோ பண்ணுறது, உங்களை வந்து கமெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் கம்மியாக இருக்கும். ரொம்ப ஆச்சரியமாக யோசிச்சு பார்க்கும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த ரீடிங் ஞாபகம் வரும். அட அன்னைக்கே சொன்னாங்கல்ல அப்படின்னு. அந்த எனர்ஜி தான் நான் இங்கே பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இம்மிடியட்டாக தெரியாமல் இருக்கலாம். இந்த ஸ்னேக் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை ரொம்ப நாளாக டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று நடக்கிற விஷயமே கிடையாது. இது வந்து ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்க விஷயம். ஸோ உங்களுக்கு இது உங்களை அறியாமையே நீங்கள் எதுவும் பெருசாக எஃபர்ட் போடாமையே உங்கள் வாழ்க்கையை விட்டு எப்படி வந்ததோ அப்படியே போக போகுது. வந்த வழியே திரும்பி ஓட போகுது. அதுக்கு பிரபஞ்சம் பொறுப்பு. நீங்கள் ரொம்ப பொறுமைசாலி. பிரபஞ்சம் அதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. ரொம்ப ரொம்ப பொறுமைசாலி. நிறைய பேர் இந்த சுச்சுவேஷனில் வந்து ட்ரிகர் ஆகிருப்பாங்க, இல்லைனா வந்து சண்டைக்கு போயிருப்பாங்க, இல்லைனா அட்லீஸ்ட் மனசாத உடஞ்சி போயிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன் அந்த மாதிரி செல்ஃப் பிட்டி. நீங்கள் இட்ஸ் லைக் எ ராக் சால்ட், கல் மாதிரி இருந்துட்டேல். அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்க. வா 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 வா. இங்கே பாருங்கள், ஆசிரஸ், டெத் அண்ட் ரீபர்த். அவங்களோட முடிவு தான் அவங்களோட ஆரம்பம். இது வந்து சில சமயம் வந்து ரொம்ப வியர்டாக இருக்கலாம். பட் சில சமயம் பிரபஞ்சம் அப்படி தான் கொடுப்பாங்க. இந்த பர்சனோட அழிவு தான் உங்களோட ஆரம்பம். நீங்கள் வந்து மேலே வரத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் இவங்களோட அழிவு மேலே தான் வைக்க போகிறீங்க. இட்ஸ் லிட்ரலாக அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமாக இங்கே சொல்கிறாங்க. இது வந்து பாம்பு எனர்ஜி, ஸ்னேக் எனர்ஜி. நிறைய ஸ்பெல் ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்களை அழிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் கங்கணும். ஆனால் அதனால தான் அவங்க அழியவே போகிறாங்க. மேபி ஸ்பெல் வந்து பேக் ஃபயர் ஆகலாம். எஸ்பெஷலி மெசேஜ் அனுப்புகிற விஷயம் தான். உங்களை பற்றி ஏதோ ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் எங்கேயோ சொல்ல போகிறாங்க. அது வந்து அவங்களுக்கே வினையாக முடிய போகுது. ஏதோ ஒரு விஷயம் மேபி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இது மாதிரி செக்ஸ் ஆன்லைன் புள்ளி அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்ட போகிறாங்க. எவிடன்ஸோட. இதெல்லாம் எவிடன்ஸ் இல்லாமல் எங்கேயும் ஓட போகிறதில்ல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஷூ, ஆர்டர் அண்ட் பீஸ். நான் சொல்லலை, ஆர்டர் அண்ட் பீஸ் லீகலாக தான் இந்த சுச்சுவேஷன் முடிய போகுது. அது ஸ்பிரிச்சுவல் கோர்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து 3D கோர்ட்டாக இருக்கலாம். சம்திங் அவங்க பண்ணுறது இது இட்ஸ் லைக் லக். உங்களோட லக் உங்களுக்கு ஃபேவராக திரும்ப போகுது. இவ்வளோ நாள் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ட்ரம்ப் கார்டு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள்.
உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் உங்கள் ஒர்க்கில் போடுங்க. வேறு எங்கேயும் செதற விடணும்னு அவசியம் இல்லை. இது வந்து கரியர்லையா, காதல் வாழ்க்கையிலையா, இல்லை எங்கே அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பர்சன் ரொம்ப நாளாக உங்களோட விஷயங்களை திருடி பண்ணுறது. லைக் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட விஷயங்களை திருடி அவங்க போஸ்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்களுக்கு வியூஸ் வராமல் பண்ணுறது. சப்போஸ் ஆஃபீஸ்னால் உங்களோட ஒர்க்கை திருடிக்கிட்டு அவங்களோட கிரெடிட் வாங்க ட்ரை பண்ணி, இந்த மாதிரி கேவலமான வேலைகள் நிறைய பார்த்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் யாருன்னு தெரியும். அது நான் இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வந்து. ஸோ இவங்க ஏமாத்துறதுக்கெல்லாம் தண்டனை. இவ்வளோ நாளாக உங்ககிட்ட என்னெல்லாம் பறிக்கணும்னு நினச்சாங்களோ வட்டி முதலமாக வாங்க போகிறீங்க. அதுதான் வெற்றி. உங்களோட வெற்றி தான் அதுக்கு விடை. நியூ பிகினிங். சீக்ரெட்ஸ் வெளியில் வருது. சொல்லலாம் சீக்ரெட்ஸ். எஸ்பெஷலி இந்த பர்சன் வந்து இந்த உங்களை சோஷியல் மீடியாவில் வந்து காசிப் பண்ணுறது, உங்களை பற்றி தப்பான வதந்திகள் போஸ்ட் பண்ணுறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கார்பியன் எனர்ஜி. கூட 2 அல்லக்கைங்க இருக்குது. ஸோ எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா 3 பேர் இது பண்ணுறாங்க. குரூப் ஆஃப் பீப்புள். பட் இதுதான் ஒரு முடிவுக்கு வருது. சீக்ரெட்ஸ் வெளியில் வருது. இங்கே பாருங்கள், வெளிச்சம். சன் வந்து வெளியில் இப்போ தான் இந்த காலம் முடிஞ்சு வெளியில் வருது. நம்ம இப்போ ஃபயர் ஹார்ஸ் எனர்ஜி இயரில் இருக்கோம். ஸோ போன வருஷம் பாம்பு பண்ண அத்தனை வேலைகளுக்கும் இந்த ஃபயர் ஹார்ஸ் எனர்ஜியில் தான் முடிவு இருக்குது. இட்ஸ் லைக் எ நியூ பிகினிங். உங்களுக்கு இனிமேல் இந்த கஷ்டமே இருக்காது. இந்த கஷ்டத்தில் நீங்கள் பட மாட்டீங்க. இந்த எனர்ஜியை நீங்கள் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. புது ஆரம்பம். பிரபஞ்சம் வந்து சொல்கிறாங்க, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் போடுற ஹார்ட் ஒர்க். நீங்கள் உங்கள் ஹார்ட் ஒர்க்கை போடுங்க. பிரபஞ்சமும் பின்னாடி உங்களுக்கு இணையாக வேலை செஞ்சிட்ருக்காங்க. பிரபஞ்சம், கடவுள் எல்லாருமே பின்னாடி வேலை செஞ்சிட்ருக்காங்க உங்களுக்காக. இந்த ட்ரம்ப் கார்டு, இந்த விக்ட்ரி, இந்த லக் கார்டு உங்களோட பொறுப்பே கிடையாது. பிரபஞ்சத்தோட பொறுப்பு. உங்களுக்கு புது ஆரம்பம் கொண்டு வர வேண்டியது பிரபஞ்சத்தோட பொறுப்பு. பேலன்ஸ். திரும்ப உங்கள் வாழ்க்கையில், உங்களோட கரியரில் பேலன்ஸ் வந்தே தீரும். இப்போதைக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் ரொம்ப காடடாக இருக்கீங்க. நீங்கள் வந்து மேபி சளிச்சு போயிருக்கலாம். இட்ஸ் லைக் இது உங்களுக்கு வேலையே இல்லை, நீங்கள் இடத்துல மாட்டிகிட்ருக்கீங்க, கரியரில் டெவலப் பண்ணலைங்க. பாருங்கள், ரெஸ்ட். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாகவே அமைதியாக தான் இருக்கீங்க, ரெஸ்ட் எடுத்துருக்கீங்க. எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, இல்லைனா கரியரில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது, நான் ஏன் மாட்டிகிட்ருக்கேன், ஒன்றுமே புரியலை அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் காம் டவுன், புலம்பாத, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் ரெஸ்ட். நீங்கள் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது இந்த ரெஸ்ட் பீரியடில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, யாருக்கும் தெரியாமல் ட்ரீம் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃப்யூச்சரை, இந்த ஃப்யூச்சர் உங்களுக்கு நனவாக வரப்போது தான் ரீபர்த். உங்கள் வாழ்க்கையில் பீஸ் திரும்ப வரப்போகுது, அமைதி. உங்களை வந்து அலக்கழிக்கிறது, உங்களை வந்து கூட இருக்கவங்கள வச்சு கவுக்க பார்க்குறது, டார்ச்சர் பண்ணுறது, ஸ்டாக் பண்ணுறது, இட்ஸ் லைக் நோப். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நோ, நாட் எனிமோர். ஹெரஃபண்ட், ஜஸ்டிஸ், லீகல் சிஸ்டம், குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ். அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. நீங்கள் அட்ராக்டிவ்னா வந்து ஃபிசிக்கலாக தான் அட்ராக்டிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து அழகாக அட்ராக்ட் பண்ணுவீங்க. அவங்களால இது பண்ண முடியாது. பொறாமை மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை. 9 ஆஃப் பென்டிக்கிள்ஸ். நீங்கள் எதை அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? வெல்த், அபண்டன்ஸ். அது உங்களுக்கு வருமா? கண்டிப்பாக. சோஷியல் ஸ்டேட்டஸ், நீங்கள் எதிர்பார்க்காத எல்லாமே வரும். பணம், புகழ், அதே மாதிரி ரெக்கக்னிஷன். பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து உங்ககிட்ட பேச. இட்ஸ் லைக் இந்த பிரேக் த்ரூ வந்து சாதாரணமாக நடக்க போகிறதில்ல. இது எப்படி நடக்க போகுது அப்படின்னா, இது மேபி வந்து ஒரு பெரிய வைரல் நியூஸாக போகலாம். இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தங்களால் பண்ண முடியுமா? இவ்வளோ வந்து இட்ஸ் லைக் கேங் ஸ்டாக். நிறைய பேர் சேர்ந்து 3 பேர் ஸ்பெசிஃபிக்காக மாட்ட போகிறாங்க இந்த சூழ்நிலையில். ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி, அது கூட யார் இருக்காங்களோ 2 பேர். ஸோ மொத்தமாக 3 பேர் மாட்ட போகிறாங்க இதில். ஃபஸ்ட்டு ஸ்கார்பியன் எனர்ஜி தான் மாட்ட போகிறாங்க. அதுலேருந்து தான் எல்லாம் வெளியில் வரப்போகுது. ஸோ இந்த கேங் ஸ்டாக்கிங்கில் இது ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை அழிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் நீங்கள் இந்த கத்தியவே தான் எடுத்து நீங்கள் போராட்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க. இட்ஸ் லைக் எரிஞ்ச குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் ஹார்ட், ரொம்ப ரொம்ப ஜென்யூனான பர்சன். உங்கள் அன்புக்கு வந்து என்றைக்குமே குறைவில்லை. உங்களை கட்டி வைக்கணும், உங்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட அசரவே இல்லை. உங்கள் அன்பு, உங்களோட அந்த தன்மை எங்கேயுமே நீங்கள் வந்து விட்டு கொடுக்கல. பிரபஞ்சம் பார்த்தாங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே, ஓகே இதுக்கு மேலே விட்டோன்னா நாம் இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை அப்படின்னு. இப்போது பிரேக் த்ரூ உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. டெம்பரன்ஸ், பொறுமைசாலி, பயங்கர பொறுமைசாலி. பொறுமைனா பொறுமை, பூமாதேவி தோத்தா அந்த மாதிரி பொறுமை. அதனால தான் பூமியிலேருந்தே உங்களுக்கு வரப்போகுது வெற்றி. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுக்கு காரணம் உங்களோட கர்மா கிளென்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா
உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வெறும் வெற்றி மட்டும்தான். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் இப்போ நினைங்க, அதுக்கான பதிலை நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பிரபஞ்ச ஒரு கைடன்ஸோட முடிக்கலாம். ஆஸ்க் மீ அ கொஷின். உங்கள் கொஷினுக்கான விட தான் இது. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஆன்சர் வரும். பட் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கேளுங்க, கண்டிப்பாக விட கரெக்டாக வரும். ஆன்சர் இதெல்லாம் நடக்குமான்னு கேட்குறீங்க. நீங்கள் இப்போ ஃபினான்ஷியல் செட்பேக்கில் இருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதுக்கும் என் சூழ்நிலைக்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை. நான் இப்போ வந்து ஒரு பண பற்றாக்குறையில் இருக்கேன், பண தட்டுப்பாட்டில் இருக்கேன். அதான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்கீங்களே, கண்டிப்பாக வந்து இந்த ஹார்ட் ஒர்க்லாம் உங்களுக்கு எகென்ஸ்டாக போகாது, உங்களுக்கு ஃபேவராக தான் முடியும். பிரபஞ்சம் அதனால தான் உங்களுக்கு முன்னாடியே ஹோப் தராங்க. எங்கேயும் மனசு உடைஞ்சு போயிடாது. நீங்கள் 5 ஆஃப் பென்டிகல்ஸ் எனர்ஜியில் இருக்கீங்க, இங்கே இருக்கிறது 6 ஆஃப் பென்டிகல்ஸ், அடுத்தது 8 ஆஃப் பென்டிகல்ஸ். படிப்படியாக நீங்கள் மேலே போக போகிறீங்க, கீழே இனிமேல் போக போகிறதில்ல. அந்த பீரியட் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் தோல்வி, 4 ஆஃப் கப்ஸ். நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க உங்கள் காதலை, இவங்களால தான். இல்லைனா வந்து உங்கள் காதலை முறிக்கிறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க, சொல்லி கொடுக்குறது, அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் உங்களை பற்றி மூட்டி கொடுக்குறது. இந்த மாதிரி பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நோ மோர் ட்ராமா, ஏஸ் ஆஃப் சோல்ஸ். இனிமேல் கிடையவே கிடையாது. உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் தடை கிடையாது, கரியர்லேயும் தடை கிடையாது. திஸ் இஸ் 4 ஆஃப் சோல்ஸ், ரெஸ்ட். 4 ஆஃப் சோல்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே எங்கேயோ பார்த்தோம், பாட்டம் டெக் எனர்ஜி. ஸோ இப்போதைக்கு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. நீங்கள் இதில் எதுவுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பார்ட் ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க. பிரபஞ்சம் சொல்கிறாங்க, நீ பட்டுட்ட போதும், ஸ்டாப். ரெட்டவால் குருவி பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ சைன். நீங்கள் வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்துட்டீங்க. இனிமேல் நீங்கள் எதுவுமே இந்த பக்கம் இருக்கிறது அந்த பக்கம் கூட அசைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கு எதிராக எதுவும் பண்ண தேவையில்லை. நத்திங். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். உங்கள் ஒர்க். உங்கள் காதல் எப்படி வந்து எடுத்துகிட்டு வரதுன்னு பாருங்கள். இந்த பிரேக் த்ரூ, இந்த கிரீடம், மணிமகுடம் உங்களை தேடி வரும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒர்க் ஹார்ட், அவ்வளோதான். ஃபோக்கஸை எங்கேயுமே போடாதீங்க. ஜஸ்ட் சரி, இந்த பாருங்கள், இந்த கத்தியில் மேலே வந்து ப்ளீட் ஆகிட்டுருக்கு, பிளட் ஓட்டிகிட்ருக்கு, பிளட் வந்து ட்ராப் ஆகிட்டுருக்கு. இட்ஸ் லைக் ட்ரிப்பிங், ரத்தம் சொட்டிகிட்ருக்கு. இது உங்களோட கடின உழைப்பு. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க, உங்களை காயப்படுத்தினவங்க யாரையும் அவங்க சும்மா விட போகிறதில்ல. உங்களை கண்ணீர், இந்த ரத்த துளிகள் வந்து ரத்த துளிகளாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீர் துளிகளும் வந்து பிரபஞ்சத்துக்கு ரத்த துளிகள் மாதிரி தான். என் குழந்தைய கஷ்டப்படுத்தவங்களும் நான் சும்மா விட மாட்டேன். இது இப்போ அந்த விஷயம் தான் நடந்துட்டுருக்கு. இட்ஸ் லைக் அ ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர். 4 ஆஃப் கப்ஸ். இந்த சர்ப்ரைஸ், சொன்ன மாதிரி லாக், இந்த சர்ப்ரைஸ் பிரபஞ்சம் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் இருக்க சூழ்நிலையில் யோசிச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும், நடக்காது அப்படின்னு தான் நினைப்பீங்க. பட் ஸ்டே பாசிட்டிவ், ட்ரஸ்ட் மீ, இது வந்து நடந்தே தீரும். இட்ஸ் லைக் 2 தடவை வந்து லக் கார்டு வந்துருச்சு. இது உங்களுக்கு பிரபஞ்சம் தர கிஃப்ட். எதுக்காக? உங்களோட இந்த பயணத்துக்காக. சளைக்காமல் பயணம் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக. ஜெய் சாய்ராம். காட் பிளஸ் யூ.